அம்மா அம்மா. டேய் மாப்பிள்ள, நம்ம ஒன்றும் இங்கே பிச்சை எடுக்க வரலடா, கணக்கு எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். வா டைரெக்டாக உள்ள போலாம். வா வாங்க. டேய் யாரா நீங்கலாம் டைரக்டா வீட்டுக்குள்ள வந்துட்டீங்க? உங்க எல்லார் கணக்கையும் முடிக்கிறதுக்கு வந்திருக்கேன். எங்க கணக்க முடிக்க போறியா? யாரா நீ? சார் மக்கள் கணக்கெடுப்புக்கு வந்திருக்கோம் சார். மக்கள் கணக்கெடுப்புக்கு ஒருத்தர் இல்லைன்னா 2 பேர் வருவாங்க. நீங்க என்னடானா ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? அது ஃபேமிலி கணக்கு எடுக்கிறதுக்கு ஃபேமிலியா வந்திருக்கோம். என்ன மாதிரி அங்கிள்ஸ் யாராவது இருந்தா டீடைல்ஸ் நோட் பண்றது நான் தான். என்ன மாதிரி எங்க ஆன பசங்களுக்கு நானு, என்ன மாதிரி லவர் பாய் யாராவது இருந்தா நானு, என்ன மாதிரி அழகான அப்பளம் பொண்ணுங்க. உங்களை ஃபாலோ பண்ணி என்னோட ஃப்ளோ போச்சு. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஃபேமிலியா சர்க்கஸ்ல ஒர்க் பண்ண ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க. உங்களை எப்படி நாங்க நம்புறது? வேணாம் நான் சொல்றது கேளு. விடுங்க. இன்னைக்கு கண்டிப்பா இவங்க எல்லாரும் கணக்கே முடிச்சாகணும். என்ன தடுக்காதீங்க சார். நீங்களாச்சும் சொல்லுங்க சார் அவனுக்கு, ப்ளீஸ் சார். அவன் யாரு? அவன் யாருக்கு ஃபோன் பண்றான்? நீங்க கணக்கெடுக்க கோஆபரேட் பண்ணலன்னு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கான் சார் அவன். என்ன இந்த விஷயத்துக்குலாம் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணுவாங்களா என்ன? சரி விடுங்க, மக்கள் கணக்கெடுப்புக்காக தானே கேக்குறாங்க, சொல்லிடலாம். நீங்க எழுதிக்கோங்க சார். அதே அந்த பயம் இருக்கணும். சரி எழுதிக்கோங்க. என் பேர் அபி. நிறுத்துங்க சார், நான் கேட்கும்போது சொல்லல, இப்போ எதுக்கு அவசரப்படுறீங்க? லேடிஸ் ஃபர்ஸ்ட். டேய் உங்க பேரு சொல்லுங்க மேடம். என் பேரு தனா, ஏஜ் 23. நெக்ஸ்ட். என் பேர் அபி, ஏஜ் 25. இவன் மூஞ்சம். உப்பு. என் பேரு ரத்னாகர் ராவ். சினிமாக்கு ஆடிஷன் வந்த மாதிரி எதுக்குடா இவ்வளோ பில்டப்பு? ஏஜ் சொல்லு. 26. நெக்ஸ்ட். பேரை சொல்லு. உன்னை என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், இப்படி சிரிச்சிட்டு இருக்க? என் பேரு சனா, ஏஜ் 23. நெக்ஸ்ட். சாய், சர்க்கார் சாய். நெக்ஸ்ட் ஐட்டம். என் பேரு சத்யா, ஏஜ் 30. சத்தம் மட்டும்தான் கேட்குது. சத்தம் கேட்குது ஆனா ஆளையே காணுமே. எங்க இருக்காரு? என் பேரு சத்யா, ஏஜ் 30. ஓகே, இவ்வளோ நேரம் உங்கள் பேரும் ஏஜும் சொல்லிட்டீங்க. இப்போ உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லுங்க. ஐயோ, எதுவும் புரியலையே. என்னாச்சு மாப்பிள்ள? ஐயோ மாமா, இவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை எழுதுறதுக்கு பதிலா டிவி சீரியலில் வர ஃபேமிலியை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் ஒன்று, இவங்க ஃபேமிலியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மொத்த ஃபேமிலியோட இங்கே தான் இருந்தாகணும். நீங்கள் இங்கேருந்து என்ன பண்ண போகிறீங்க சார்? மறுபடியும் முதல்ல இருந்தா இரு, நான் உடனே ஃபோன் பண்ணி எல்லாரும் கூப்பிட்றேன். ஓகே உங்களுக்கு கிளாரிட்டி வர வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ சார், இவர் தான் நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டாரு. வாங்க எல்லாரும் உள்ளே போகலாம். போங்க உங்கள் கணக்கை நான் சரி பார்க்குறேன். அப்பாடா. ஐயோ மாமா, வீட்டுக்குள்ள எப்படியோ வந்துட்டோம். ஆனா நம்ம லட்சியம், நம்ம குறிக்கோள் ஞாபகம் இருக்குல்ல? டேய் குல்லா, உன்னோட குறும்புத்தனத்தை பண்ணி நம்ம பிளானை நாசமாக்கிடாத. டே அகில், உன்னோட லவ்வர் கூட ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒன்னும் உன்னை கூட்டிட்டு வரல. நம்ம லட்சியம், குறிக்கோள் ஞாபகம் இருக்குல்ல? எல்லாரும் கையை முன்னாடி நீட்டுங்க. போனா கையை போட்டோம், போனா போட்டோம், மூச்சே போகட்டும், உயிரே போகட்டும், நமக்கு தேவை ஒண்ணுதான். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்.
ம் சார் என்ன அந்த ரகசியம்? ரகசியம்னா சீக்ரெட். அதான் அந்த சீக்ரெட் என்னன்னு. சீக்ரெட்னா ரகசியம். ஐயோ யாருக்கும் டவுட் வராம இன்னில இருந்து நம்ம வேலை எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம். உங்க யாருக்காவது டவுட் வரா மாதிரி எது கிடைச்சாலும் விட்டுறாதீங்க, என்கிட்ட எடுத்துட்டு வாங்க. சரி நீங்க 2 பேரும் அங்க போங்க, நீங்க 2 பேரும் இங்க போங்க. சரி மாப்ள, வா போலாம். வாடா. ஏய் நீ தான் ஏறணும். இல்ல நீ தான் லைட்டா இருப்ப. இந்த ராத்திரில கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நீயே ஏறு, நான் உன்னை தூக்கிக்கிறேன். அப்படின்னா உன் இஷ்டம், உன்னால என்ன தாங்க முடியாது. அதையும் பாப்போம். சரி வா. நீங்க பிடிச்சிக்க. ம் அங்கதான் பிடிச்சிக்க. பாத்து. சரி. ஏய் ஆடாத. ஐயோ எவ்வளவு வெயிட்டா இருக்கு. உன் வெயிட் என்னால தாங்க முடியாது. சரி ஓகே, இத பிடிச்சுக்கோ. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. எல்லாம் இவ்வளவு சின்னதா இருக்கு. என்ன சின்னதா? சார் நிறுத்துங்க. நீங்க பேசுறது என்னால கேட்க முடியல. இது பண்றதுக்கு தான் பெட்ரூம் இருக்குல்ல, கிச்சன்ல என்ன கண்ட்ராவியா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆம்லெட் கிச்சன்ல போடாம பெட்ரூம்ல போடுவாங்களா? ஓ, நீங்க போடுறது ஆம்லெட்டா? ம் ஓகே கேரி ஆன், நல்லா போட்டுக்குங்க. மாப்ள, அந்த கதையில மாப்பிள்ள மாமாவை துப்பாக்கியில சுட்டான். ஆனா இங்க மாமா மாப்பிள்ளைய சுட்டுட்டாரு. போங்கடா இங்க இருந்து. சாரி மாப்ள, இருட்டில் சுத்துறதுக்கு பயமா இருக்கு. அதான் தைரியம் வரணும்னு தீர்த்தம் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ம், இதுக்கப்புறம் இப்படி நடக்காதே. சாரி மன்னிச்சிருப்பா. ம். நம்ம லட்சியம் என்ன, நம்ம குறிக்கோள் என்ன? ம், போனா போட்டோம், கையை போட்டோம், போனா போட்டோம், காலை போட்டோம், மூச்சை போட்டாலும் உயிரை போட்டோம். நமக்கு தேவை ஒண்ணுதான். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்குவோம். மாமா, 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 மாமா. ஏண்டா ஏண்டா என் வாழ்க்கையோட ஆடுறீங்க? நான் அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன்? அப்போ எங்க அப்பாவை கொன்னுட்டீங்க, இப்போ என் மாமாவையும் கொன்னுட்டீங்க. நான் என்னடா தப்பு பண்ணேன்? எதுக்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சாகடிக்கிறோமா? முதல்ல உங்க அப்பா யாரா? யாரா? உன்னோட மந்திரவாதி வந்தார்ல, அவரோட பையன்டா. சொல்லுங்கடா, உங்களை யார் கொன்னது? எதுக்குடா கொன்னீங்க? யார் செஞ்சீங்களோ அவங்களா முன்னாடி வரலனா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய் போதுண்டா, இது வரைக்கும் நடந்தது விட்டுரு. இங்கேருந்து போயிடலாம் வாடா.
இங்க நாம இருந்தோம்னா செத்துருவோம்டா. இறந்து போனது உன்னோட அப்பா இல்லடா, என்னோட அப்பா. ஆமா, அதனால தானே அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். டேய் மாப்ள, உங்க அப்பாவுக்கு நடந்தது கொலைன்னு தெரிஞ்சிருக்குடா. நம்ம அங்க போயிட்டு உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும்டா. இதெல்லாம் யார் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நானும் உங்க கூட வரேன்டா. ஆமாண்டா, உங்க துணியா நான் வர மாப்ள. நானும் உங்க கூட வரேன். அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க என் கூட இருந்தாலும் இல்லைனாலும் சரி, நான் மட்டும் தனியா போராடியே தீருவேன். ம். ம். இங்க சிச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. நீ உடனே சனாவை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புற. சரி, நீங்க ஜாக்கிரதையா இருங்க, நாங்க கிளம்புறோம். டேக் கேர்டா. அகில், 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 கதவு தரடா. அகில், 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 அகில். இங்க என்ன இவ்வளவு பேய்ங்க இருக்கு? இந்த பேய்ங்க தான் எங்க அப்பாவை கொண்டு இருக்குமோ? நான் இங்க இருந்தா அந்த பேய்ங்க என்னையும் கொன்னுடும் போல இருக்கு. இங்க இருக்க கூடாது. ஜம்ப்.